இருக்காங்க. அவர் பகவத்கீதையார் கோட் பண்ணுறார். என்னது பகூனாம் ஜென்மனாம் வந்தே, எத்தனையோ பிறவிக்கு பிறகு உனக்கு இந்த ஞானம் கிடைக்கும். அப்போ அந்த மற்ற மகான் சொல்கிறான், சுவாமிஜி அந்த பகூனாம் ஜன்மம் முடிஞ்சு இந்த பிறவி இப்போ நம்ம இருக்க வேண்டிய அதுதான் கண்ணன் சொல்கிறது. என்ன அர்த்தம் விளங்கப்படுது? இந்த பிறவி அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் இல்லை சொல்லி ஒரு மாதமா முடிஞ்சு திட்டம். நான் சொன்னேன், எங்களோட தாயார்கிட்ட நான் கேட்டேன், அற்புதம் அப்படி தான் இருக்குண்டாம்மா, தாயண்டா அப்படி தான் இருக்கும். அம்மா நான் நீ அவளை 8 பிள்ளையே வைத்தா 8 9 இல்லை, நீ சந்தோஷமாக இருக்கிறேன்டா இல்லை. அப்போ நான் உன்ன மாதிரி அழுது கொண்டிருக்கணுமா? உடனே நான் கண்ணை பார்த்து சொன்னம்மா எனக்குள்ள அன்பு இல்லை அப்படிமா, நீ அப்படி சொல்ல அப்படின்னு அழுறான். அப்போ என்ன சொல்லலாம், நீ தப்பு முடிஞ்சால் தப்பு. அப்பா வார்த்தை விளங்குதா? அதாவது சாதாரணமாக முடியாதுன்ற அர்த்தம் அந்த தாய்க்கு தெரியும். நான் முடிச்சு விட்டேன் சார் என்ன முடிச்சு விட்டேன், இது முடிச்சுதான் வெட்டு. எந்த கொடி அது? தொப்புள் கொடி. அப்போ உனக்கு அப்படி தெரியாது? தொப்புள் கொடி வெட்டு, இல்லாட்டி 2 பேரும் ஆகும். அப்பா இது என்னென்னா இந்த சாக்கள் இந்த ஊ பாருங்களேன், அங்கே கொஞ்சம் பைத்தியங்கள் இருக்குது தான் சொல்லுவாங்க. அதான் உண்மை இல்லை. இல்லாட்டியப்பா யோசிச்சு பாருங்கோ இல்லை, எது சத்தியமோ அதை கொஞ்சம் கேட்கவும் விருப்பம் இல்லை இல்லை, எது உன்னை கொண்டு மடுவில் தள்ளி நரகத்துக்கு அனுப்பி மொத்தம் நிறைய பேருக்கு மனித பிறவி கிடைக்காது. யதார்த்தமாக தான் நான் விளங்கப்படுத்தி வேண்டை. ஏன்னா ஏன் மனித பிறவி அடுத்து எல்லாரும் கிடைக்க நான் உள்ளுக்கு இருக்கே நீ அவ்வளோ அசிங்கம். அப்போ என்ன பண்ணும் பொறாமை இது அதுக்குரிய இது இருக்குது. அந்த படி அந்த மனித உடல் கிடைக்காது. ஏன்னாடா இது மில்க் ஆஃப் ஹியூமன் கைண்ட்னஸ். இது யோகத்தில் வருது. மனிதன் என்னண்டா அவன் கருணை இல்லை. ஏன் அவன் இந்த விவேகத்துங்கிறேன் கொடுத்தா என்னது முதிதா, மைத்ரி, கருணா, உபேக்கா 4 இருக்குது. அது மனிதன் தான் முடியும் இல்லை. நம்மளை விட உயர்ந்தவங்களுக்கு நீ மரியாதை காட்டு, அன்பு செய்து முடிஞ்சால் சேவை செய். முதிதா மகிழ்ச்சி அடு. அப்பா அந்த பெரிய மனுஷன் ஐயா நம்மளோட ஊரில் இருக்கா ஐயா, நீ அதுக்கு எதிராக நீ போடுவாய். அந்த பக்கம் போவானே இவருக்கு என்ன எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அங்கே பாவம் உழைக்கிறா இல்லையோ. முதலாவது முதிதா. மைத்திரி இப்போ நான் இப்போ என்ன ஃபோன் நான் தானே எடுத்து அவங்க அவள் 8 மாத கற்பிணி. அவனை வச்சா திருராஜா மகள் நிஷாந்தி என்று பேர். அப்போ நான் பாரிஸில் இருக்கிறேன். அப்போ என்னை கூட்டி போகணும். அதை கொஞ்சம் தெரிந்தார், மிச்சம் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வர வெளிநாட்டுக்கு போனான். அவள் யாரும் கூட்டிகிட்டு வரவும் இல்லை. இவள் 8 மாத கற்பிணி வந்துட்டான். ட்ரெயினில் வந்தால் வந்து என்னை கூட்டி போகக்குள்ள. ஆனால் அவங்களுக்கு சரியாக மரியாதை. இவள் ட்ரெயினில் ஏறினோடனே ஆக்கள் எழுப்பி இடம் கொடுத்தாங்க. அப்போ என்னை கூட்டி போய் அவரோட கணவனே சமைச்சு இல்லை சாப்பாடு கூட்டிட்டு போட்டேன். என்ன சொல்கிறேன்னா எனக்கு அந்த ஞாபகம் வந்து இல்லை மெயின்டைனிங் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுங்க. அதான் மைத்திரி. நீ அவன்கிட்ட நான் இப்போ காய்க்கிறேன். நல்ல நண்பர்களை பாரு உலகம் முழுக்க இருக்காங்க எனக்கு பாருங்க இல்லை. சொந்தமா நண்பர். அப்போ மைத்திரி. கருணா அவன்கிட்ட வீதி விடு. கருணாண்டா நம்மளை விட கஷ்டப்படுற அத்தனை பேரையும் கைதூக்கி விடு. அது யதார்த்தம், அது எழுதியிருக்கு. உனக்கு சாந்தி அமைதி வேணும்டா அது சரி. அடுத்தது உபேட்சாண்டா இந்த தரத்தில் எல்லாம் இருக்காங்க. ராஸ்கல்ன்று ஆங்கிலத்தில் சொல்கிறேன் இல்லை, வாயை திறந்தான் சரி அவ்வளோ டூலியம். அவங்க இறைவன் சட்டப்படி அவங்க அவரோட முதுகு. உனக்கும் அவங்களுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. இக்னோர் சொன்னால் நீ இந்த பக்கத்தை பிடி. இது யதார்த்தம். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? நியூஸ் பேப்பர், ரேடியோ, டெலிவிஷன் இல்லை எதை தூக்கினாலும் இவங்கள பற்றி தான் இருக்குது. யார் நீ யாரை பற்றி சட்டை செய்யக்கூடாதோ அவங்கள பற்றி தான் முழுதும் படித்து கொண்டிருக்க. இப்போ நியூஸில் என்ன சொல்கிறாங்க? சுவாமி விவேகானந்தர், சிவானந்தர் எவங்கள பற்றி சொல்கிறாங்க. என் நண்பர் ஒருவன் அமெரிக்காவிலேருந்து போக்குள்ளே என்லைட்டன் மாஸ்டராக போவான். வரக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் இம்டியாக வருவான். நான் ஒரு அப்படி கேட்டுவிட்டேன்,
என்னையா நல்ல ஜோக். வேறு என்ன அந்த ஆடுறது என்னடா மணி அந்த ரிஷிகேஷுக்கு மீதுக்கு முடியல சந்திரபாக பா எனக்கு சுவாமி சிவாந்த அவன் இந்த சிஷியம்மா சொல்லுவாங்க, அப்பா சுவாமிஜி அவன் கிட்டத்தட்ட விஷயம் விளங்கிட்ட அவனுக்கு சொல்லி டே அவர் சொல்லுவாராம், டே கொஞ்சம் வெயிட் பண்ணு, இவங்க போகிறாங்க இல்லையா சந்திரபாக கடகுக்குள்ளே முழுதையும் அதுக்குள்ளே போட்டு சிவனே என்று வீட்டுக்கு போவான். அதான் நடக்கு. அந்த மகான் சொன்ன வார்த்தை இல்லை என்ன அர்த்தம்? அப்போ இவன் வருவான். அப்போ நான் கேட்டான், அப்போ சாமிஜி அங்கே போனால் அந்த கேம் இந்த டெலிவிஷன் அது எங்கிட்ட. அப்போ அந்நிறம் கூட குருநாதர் யூஎஸ்ஐ போயிருந்தார். என்னட்ட கேட்டேன், டேய் சாமிஜி அங்கே வந்த நான் ஐ ஷோ இந்த நியூஸ் பேப்பர் அவ்வளோதான், நீ என்ன செஞ்சுருக்கணும், அங்கே போயிருக்கணும் இல்லையோ? நோ சொல்ல விளங்கம்மா. நான் நேற்று யாருக்க சொன்னேன், குளிக்க போய் சேறு பூசாதே. உங்களோட இந்த பிரின்சிபல் சுவாமி சிவனாவுடைய அடிக்கடி சொல்லலாம், மகனே குளிக்க போய் சேறு பூசாதே. நீ அதான் செய்கிற. இங்கே வந்தது அனுப்பிட்டார், தப்பிரு. எங்கள் அம்மா சொன்னால் தப்ப முடிஞ்சால் தப்பு ரெண்டா அவ்வளோ பயங்கரமாக இந்த சமுதாயத்தில் அவங்களோட ஐடியா அவங்களோட யதார்த்தம் எல்லாம் இன்னும் நரகத்துக்கு அனுப்புறது தான் வச்சுருக்காங்க. வச்சு பாருங்க, இந்த புள்ளி இழுத்துட்டு போகிறான். அப்போ இவருன்னு சொல்கிறார், பாபங்கள் அனைத்து நின்று உன்னை நான் விடுவிப்பேன். அதான் சொல்ல சர்வ பாப்ப ஹரே தேவி மகாலட்சுமி அஷ்டக தோத்திரம். அதில் போகுது பாப்பத்தை அழியண்டு ஆகட்டு பணம் கொடுக்கணும்னு சொல்கிறது கொஞ்சம் குறைய தான் இருக்குது. அப்போ 2-3 வருது, எல்லா இடத்துலையும் வருது. இவருன்னு ஏன் அதான் சித்த சுத்தி சொல்லுங்க. இந்த உதயத்தில் அவ்வளோ அசிங்கம் கிளம்பி இருக்குது. அப்போ எப்படி அதை பாருங்களேன். அது சொல்கிறது பெருமான்ற சிங்காசனம்தான் இந்த இது. அந்த சிங்காசனமாக ஒழுங்காக இருந்தால் அவர் முதல்ல இருப்பார். ஆனால் நீ அதில் இந்த ஆரையும் போட்டு குப்பை வச்சுருக்காய். அவர் இருந்தும் இல்லாத நிலையடைந்தார்னு பாட்டு உண்டு. அப்போ ஆறுறது அவரு அது யதார்த்தம் என்ற தாதார்த்தமோ இதை க்ளீன் பண்ணு, தவம் பண்ணு. பாருங்க, பிரம்மதேவர் அவர் வந்து அந்த நாராயணர் நாவலில் வந்து இருக்கக்குள்ள அவர் வந்துட்டார். இப்போ நான் என்ன செய்கிறேன், அது யோசிக்குள்ள தப்பா ஒரு சத்தம் கேட்டது, தவம் செய். அப்போ நீ வந்தது இங்கே தவம் செய்யுது. எதுக்கு வந்த? அது பிரம்மா ஏதோ அதே கட்டளை தான் உனக்கும். தவம் பண்ணாயுது முதல்ல பாருங்க. தவம் பண்ணக்குள்ளே முதல்ல இது உடம்பு சூடாகும். எது சூடாகினா நெருப்பாகும். இந்த அசிங்கம் பண்ணாதையும் எரிச்சு விடும். தவம் பண்ணும். நான் சொன்ன 3 வகையான தவம், உடலால், வார்த்தையால், மனத்தால். 17ஆம் அத்தியாயத்தில் 14, 15, 16 படிச்சுப்பா. அதை செய்ய கண்ணா தான் சொல்கிறேன். அப்போ கல்யாணம் கட்ட உள்ள போகிறேன் எழுதியிருக்கோ இல்லை, இது உண்ட பைபிள், அதில் எழுத இல்லை இருக்கோ, அப்படித்தையும் இல்லை, ஒரு வார்த்தையும் கிடையாது. அதுக்கு எதிர்மாறாக இருக்குது. எதிர்மாறாக என்ன? ஜன்ம ஜரா மிருத்யு துக்க தோஷானு அனுதர்ஷனோடு தான் இருக்குது. அதாவது அதான் பரமஹம்சதேவர் அவருக்கும் இந்த சத்சங்கல் மாக்கள் மட்டுமேடா மற்றவங்களாம் நான் பயப்பட்டுருவாங்க. எனக்கு வர யாரோடையும் பார்க்க முடியாமல் இருக்கு. நண்பர் 2 வழியாக அவர் திட்டினான். ஏனெண்டா அவங்களோட வைப்ரேஷன் ஸோ பவர்ஃபுல். அன்றைக்கு ஒரு ஆள் வந்தார். உடனே என்ன அவர் நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்சவர் என்ன சொல்ல போகிறாரு. நான் திடீர் போடும் இல்லை, நான் இவங்க கூட்டிக் வந்தேன். நான் போயிட்டேன், வெத்திரவாக வைக்கிறேன், நட்சத்திரம் குறி சொல்ல ஆத்மஞானத்தை பற்றி குறி சொல்ல போகிறாங்க. அம்மா குறி சொல்கிற குறி. அப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்கிறார், ஜீவன் செய்கிற செயல்கள் எல்லாம் கடைசியான செயல் ஈசனிடத்து அடைக்கலம் புகுதலாம். ஓலம் அந்த முதல வரியை சொல்லி முருகப்பன் இதில் கந்த புராணத்தில் வரும். படி கடவுளே ஓலம்
ஓலமுண்ட சரணாதி கால் பாருங்கள். இதுக்கு ஓலமுண்டா பெருமானையை காப்பாற்ற திருவடியில் சரணம் அடையும். அற்புதம். இப்போ அடுத்த காலம் என்ன நடக்கணும்னு தெரியாமல் இருக்க நிலையில் பாருங்கள், உலகம் முழுக்க யுத்தம் உண்டு. அது யுத்தத்துக்குள்ள அதுக்குள்ளேயும் ஏற்றுக்கு வந்து அது ஏற்றுக்க கொண்டு அப்டம் போட்டு விட்டாங்க. நம்ம கூட நான் விட அவ்வளோ அசுரர்கள், ராட்சசர்கள், கருணையே இல்லாதவங்க. இவங்களை இப்போ நிகழ்ட்டு கொண்டு இருக்கேன் வச்சு பாருங்க. யுத்தம் பண்ணக்குள்ள கொலை. அது நானும் வரையும் சண்டை பிடிக்கிறேன், 2 பேரும் நினைஞ்சா அவர் சாவனோட நான் சாகணும். அது இல்லையே. அந்த குழந்தைகள் ஒரு அர்த்தம் இல்லாத இன்னசென்ட். அப்போ அதை யோசிச்சு பார்க்குறாங்க. இல்லையே, சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. ராட்சரோட இல்லையோ. எஸ். என்ன சொல்கிறா? இது யதார்த்தம். சரி, இதுதான் யதார்த்தம். என்ன கண்ணன் சொல்லிட்டான். அடைக்கலம் புகுதல் என்பதன் பொருள் தன் முயற்சி போதவில்லை அல்லது பலிதமாகவில்லை. ஆகையால் தெய்வத்தினிடம் தஞ்சமடைந்து அவரிடையும் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டனோ. சிற்றோடை பெரிய நதியில் கலந்து பிறகு சமுத்திரத்தில் சங்கமமாவது போன்றது சரணாகதி. எஸ். இப்போ உண்மையில் அழகான ஜோப் அது ஆல்ரெடி வருது. என்ன, நான் இளங்கலை போகாத இடம் என்ற கேள்விக்கு நான் விளங்கப்படி சொல்லுவேன். என்ன முனப்பிச்சுட இல்லை, நீ பைத்தியம். எனக்கு தெரியான்னு சொல்ல நோடா. என்ன இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியான்னு சொன்னால் தான் உண்மை. ஆனால் சொல்லி கொண்டு இந்த வயதில் மற்றவங்க நம்ம நாங்கள் இருக்காங்க கல்யாணம் கட்டி உள்ள பார்த்து நீங்கள் அட்டு இதை செய்ய அது இல்லைண்டா. அதானே ஜீவனுடைய இச்சா சுதந்திரம் எல்லாம் ஈஸ்வர சங்கத்தில் சேர்ந்து விடுகிறது. என் செயலாவது ஒன்று இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். உணர். நான் சொன்ன மாதிரி இந்த கண்ணிமைக்கிறது, நடக்கிறது, வயது போடுறது, இந்த உடல் நடக்கிற ஒன்றும் உண்ட ஆணைக்குள்ளே இல்லை. வெளியில் நடக்கிற ஒன்று கூட உண்ட ஆணைக்குள்ளே இல்லை. அப்போ நீ என்ன சொல்கிறாய்? நான் என்ன சொல்கிறேன்? நீ யார்? அதுக்கு மேலே அது தெரியாது. நான் சொல்லி கொண்டிருக்கேன். பாருங்க, ஆக கண்ண முடியுங்க. என்னென்னா நான் எஸ் ட்ரூ நான் சொன்னது உண்மை. என்னென்னா இந்த மகான்கள் எல்லாம் அப்போ நான் இந்த குருநாதர்கிட்ட ஐ டோன்ட் வாண்ட் டு பி என்று சொன்ன உடனே அவர் மூவெல்லாம் அப்படின்னா அப்படி மலர்ந்தது. அது யாரோ ஒருவன் தேடுறாங்கடா, தேடுவாங்க இல்லை. இன்றைக்கி அவன் சொன்னான் இந்த உலகம் அது கேட்டேன் கூட அக்கா தான் கேட்டேன். சாமிஜி இந்த என்லைட்டன் மாஸ்டர் அது பெரியவங்களாம் இந்த நாள் ஒன்றையும் காணலையே. நான் உண்ட கண்ணுக்கு தெரியாது. ஏன் நீ சிஷ்யம் இல்லை, எனக்கு பார்க்க முடியாமல் வா. அந்த ஆசிரமத்தில் சுவாமி உங்களோட குருநாதர் சுவாமி கிருஷ்ணாஞ்சி மகாராஜ், பிரம்மாஞ்சி மகாராஜ், எத்தனையோ என்லைட்டன் மாஸ்டர் அதே ஆசிரம் உணவெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள நீ சிஷ்யனாக இருந்தால் உங்களோட கண்ணுக்கு தெரியும், அவங்களுக்கு முன்னே தெரியும். என்னை பணியோடு சொல்ல போனால் அவ்வளோ மகான்களும் நான் ரமண மகர்ஷி ஆசிரமம் 6 இருந்தேன் 6 மாதம். அவர் அப்போ இல்லை, அங்கேயும் பெரிய மகான் சொல்லியிருந்தது. அப்புறம் நிசர்கதத்த மகாராஜா பொம்பையில் அவர் தரிசனம் பண்ணேன். அப்புறம் நான் சொன்னேன் ஆனந்தி மாயமா. அப்புறம் இன்னொரு பேச்சு என்னோட பேய் அவள் இதில் கன்னியாகுமரியில் அவள் தண்ணி அள்ளி போய் மண்ணை அள்ளி போய் கடலில் போடுவாள், கடல் தண்ணி எடுத்து வெளியில் ஊற்றுவான். இது அவ்வளோ அஞ்சு சொல்லிருப்பான். ஆக்களில் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன கூட்டி போனவர்கிட்ட அதை அந்த சுவாமி மகாதேவன் அந்த வெள்ளைக்காரன் கூட்டி போனேன். என்ன பைத்தியம் சாமி நாட்டுக்கு ஒரு கொடுக்கும் போகுது என்ன ஷடப் இவ்வளோ ஆக்களை பார்க்க வேணா கூடங்கிற வெக்கோட் ஆங்கிரி. டோன்ட் யூ சி வாட் ஹி டஸ்? நோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சாமி. நீ செய்கிற அவ்வளவு காரியங்களும் முழுதும் இவ செய்கிற மாதிரி யூஸ்லெஸ். விரதாண்டி சொல்கிற தமிழில் இருக்க விரதாண்டு யூஸ்லெஸ். ஏன் நீ இந்த மண்ணாண்டி கொண்டே கடலை வற்ற வைக்க மூட முடியாது. அதாவது கடல் தண்ணி எடுத்து வெளியில் வச்சு கடலை வற்ற வைக்க முடியாது. அதை போல் நீ செய்கிற அவ்வளவும் இல்லாட்டி 84 லட்சம் பிறவில நீ என்னதான் ஜாய்? ஹலோ, இப்போ இந்த பிறவில நீ என்ன உழந்தடிச்சாய்? எவ்வளோ புண்ணியம் நீ சேர்த்துக்கொண்டாய்?
எவ்வளோ பாவத்தை நீ கட் பண்ண, எவ்வளோ சித்த சுத்தி உனக்கு வந்தது. காம குரோத லோபம் மோகம் மத மாற்றையில் ஏதாவது குறைஞ்சிருக்காண்டு பாரு. குறைஞ்சது போல உன்னை தொட்டா சொல்லுவாங்க, தொட்ட இடத்துல தொட்டேன்டா அது அப்போ வருவேன். எனக்கு ஒரு கோபம் இல்லைண்டா, இல்லை உன்னை கோபப்படுத்துறது இன்னும் அழகாக செய்யலாம் வேண்டிய. இந்தியாவில் சாலாண்டா இந்த தங்கச்சிற கணவன், அப்படி அந்த இடத்துல மட்டும் சாலான்னு சொன்னேன்னா ஒத்துக்கொள்வாங்க. அப்போ இவரை பார்த்து நான் சாலான்னு சொன்னால் பல்லோடைப்பான். அது கிட்டத்தட்ட தூஷணம், ஒரே வார்த்தை அப்படி சொல்லி ஒருவன் சொல்லிவிட்டான். அவன் வந்த கோவத்தில் அவன் தூக்கி கங்கையில் அடித்தான், அவன் செத்து போனான் மாட்டான். அப்போ இந்த கோபம் எந்த இடத்துல இந்த கோபம் ஆக்கலாம்ண்டு இல்லை. எஸ், அப்போ ஜெனரலாக வழங்கமா இல்லை. அப்போ இது யதார்த்தம் அப்படி நீ சொல்லி கொண்டிருக்காய். அது இந்த அறிவினத்தில் உச்சக்கட்டம். அதை கேட்டுக்கொண்டிருக்க உனக்கு அது சொல்லுவாங்க, சொல்கிறவனுக்கு இது இருந்தால் கேட்குறவனுக்கு மதி இல்லை. மதி என்ன சொல்கிற சொல்லி சொல்கிறவன் சொன்னால் கேட்குறவனுக்கு மதி இல்லையா? நீ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்னானானும் உனது இயல்பான பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பா. இப்போ நான் இப்போ பார்த்தேன், ஒருவர் உன்னை திட்டுறார் இல்லை, ஏன்னா கோவம் வருது, நீ என்னை வெயிட் பண்ணு, போஸ் 2 செகண்ட் நில்லு, உடனே சொல்லாத. அந்த 2 செகண்ட்லேயும் ஒரு இடைவெளி கிடைக்கிது. அற்புதமான இது. அதாவது நீ ரியாக்ஷனுக்கு பதிலாக ப்ரோவாக்ஷன் செய்யக்கூடிய பாருங்க. இன்னும் ஒருவன் திட்டுறான் அவமானப்படுத்துகிறான்னே நீ உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் நீ நில்லு, 2 கொஞ்சம் இடங்களும். இப்போ நான் என்ன செய்யணும், வாய் மூடிட்டு போகிறதா இல்லை 2 வார்த்தை சொல்கிறதா என்ன? உனக்கு அந்த நேரம் நீ சொல்கிற சரியாக இருக்கும். ஏன் அது ரியாக்ஷன் இல்லை, ப்ரோஆக்ஷன். அது தமிழில் என்ன சொல்கிறது? எல்லோரும் வாங்கி வைக்க இல்லை, அப்ரோப்ரியேட் ஆக்ஷன். சரியா உலகடாம பார்த்தியா அவ்வளோ தூரம் நம்ம உஷாராக இருக்க வேண்டியிருக்கு. நான் என்ன சொன்னேன், எனக்கு அடித்தாங்கோ, கொலை பண்ண வந்தாங்கோ, தள்ளி விட்டாங்கோ, இல்லை ஒன்றும் இல்லை. ஏன்னா படித்தது அது என்ன நீ இது ரியாக்ஷன். அதில் விசேஷம் என்னென்னா, ஒருவர் இன்னும் கோவப்படுத்துகிறார் ஏதாவது செய்து அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணால் உண்ட கர்ம வினை கூடி கொண்டு போகணும். அப்போ நீ அதுக்கு பதிலாக என்ன, நீ ரியாக்ட் பண்ணாமல் நீ இருந்தேன்னா என்ன நடக்கண்டா, அந்த கர்மம் அதோட முடிந்து வருது. அப்போ புதிய நீ ஒன்று முளைக்க பாருங்கோ, நமக்கு தெரியுமோ. அப்புறம் யதார்த்தத்தை சொல்லி கொண்டிருக்க என்ன, அவன் அம்மாவோட பேர் எடுத்தான், தங்கச்சியோட பேர் எடுத்தான், பல்ல உடைச்சான், இது யதார்த்தம். எப்படி தெரியும்? நோ. அப்போ இந்த வேண்டுகோள் என்னென்னா, நம்மெல்லாம் விரைவேண்ட திருவருளால் இல்லை ஒரு நிலைக்கு வந்துட்டோம். பல முன்னேற்றங்கள் இல்லாட்டி கூட எது தவறு, நான் இந்த இடத்துல இதை செய்யக்கூடாது, நான் இதை செய்யணுமென்ற அறிவாவது கொஞ்சம் வந்திருக்கு இல்லையோ, அது பெரிய விஷயம். என்ற பலவீனம் என்ன, என்ற பலம் என்ன என்று தெரியது பெரிய விஷயம். ஏன்னா நான் பலவீனத்தை பலமாக்குவேன், பலத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுவேன். அப்போ அது எந்த உண்மையான சாதாரண யதார்த்தம் அவனுக்கு தெரியும். நான் இங்கே வந்தது இந்த கர்ம வினையை கூட்டுறதுக்கு இல்லை, அதை குறைக்கிறதுக்கு. அதுக்கு என்ன இந்த ப்ரோ ஆக்ஷன் சொல்லலாமா? ஓகேயா? அப்போ இவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு பாருங்கள். இவ்வளோ தூரம் நம்ம என்ன சொல்கிறேன்னா செய்ய வேண்டியிருக்கு. இப்போ இவர் என்ன சொல்கிறார், இச்சா சுதந்திரம் எல்லாம் ஈஸ்வர சங்கத்தில் போய் சேர்ந்து விடுறது. என் செயலாவது ஒன்று இல்லை. ஐயா தூரத்து போய் தனக்கென தனிச்செயல் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, தனக்கென நீ ஒன்று. அதான் இப்போ படிச்ச என்னது, பிராமையன் சர்வபூத்தானி யந்திராரூடானி மாயா. இன்னும் அந்த எந்திரத்தில் ஏடி அந்த மாயால் இயக்கி கொண்டிருக்கான்னு தெரியாமல் இருக்குது. அப்போ அதுக்கு இதுதான் தமையவ சரணம் கச்ச. அவரை அடை அந்த 6 மெஷின் இயக்கிறான்னு அவரோட திருவடியில் விழு. அவனோட இஷ்ட தெய்வம் தான் அவரை மாயால் இயக்கி கொண்டிருக்கு. விழு பெருமானே, என்னால் முடியாது ஐயா, நான் சிக்கனை பிடித்தேன். அது முதல்ல என்ன, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே.
அன்பினில் அது அமுது முதல் அது எதோ உடைஞ்சிது, அன்புல விளைந்த அமுதே என்னடா. பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேந்தனக்கு தன்னையே திருட்டுறார் பாருங்க. இந்த மகான்கள்லாம் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன இல்லை அவங்களுக்கு தான் சொன்னேன். செம்மையே ஆய சிவபதம் அப்படியான முட்டாளுக்கு சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, அது உண்ட இஷ்டத்துக்கு அந்த சிவபெருமானுக்கிட்ட போட்டுருக்கு. இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். எப்படி பிடித்தேன்? 24 மணித்தியாலம் அவரை நாமத்தை சொல்லி கூப்பிடு. அதான் இந்த கண்ணை நான் சொன்னேன், அதில் ஸ்ரீமத் பாகவத் நிறைய வருது. பக்த பராதீனா, நான் பக்தர்கள்ற அடிமை சொல்கிறார். அதுக்கு விளக்கம் சொல்கிறார். ஏன் அடிமைண்டா, அவங்களோட நான் மட்டும்தான் அவங்களோட சொந்தமும் பந்தமும், நான் மட்டும்தான் அவங்களோட கதி. நான் பாடினேன், நீயே கதி ஈஸ்வரி, நீயே கதி ஈஸ்வரி, சிவகாமி தயாசாகரி, எனக்கு நீயே கதி ஈஸ்வரி. மாயா உலகிலே ஓயாத துயராலே, மாயா உலகிலே ஓயாத துயராலே, வாடாமலே ஒரு வழி காட்டவே, வாடாமலே ஒரு வழி காட்டவே, எனக்கு நீயே கதி ஈஸ்வரி, சிவகாமி தயாசாகரி. ஆதியே அமுதே ஆகம பொருளே, அன்னையே பாராயோ உன் திருவருளே, அன்னையே பாராய் உன் திருவருளே. ஆவதும் அழிவதும் யாவும் முன்னாலே, ஆவதும் அழிவதும் யாவும் முன்னாலே, அன்னையே பாராயோ என்னை உன் கண்ணாலே, அன்னையே பாராயோ என்னை உன் கண்ணாலே, நீயே கதி ஈஸ்வரி, சிவகாமி தயாசாகரி. தயாசாகரி, தயா தர்மக்கு மூலை, அவள் கருணை கடல், அவள்கிட்ட கேட்க வேண்டியது. அந்த பரமஹம்ச தேவர்கிட்ட அவர் ஒரு பணிவான மனிதன். எனக்கு தான் என்ன அது நம்மளோட நண்பர் என்ன படித்த முட்டாள், அவளோட அண்டியை பற்றி சொல்கிறார். சாமிஜி படித்த முட்டாள் அவட போய் கதையா சொன்னான். என்ன அர்த்தம் இல்லை? அப்போ தயா தர்மக்கா மூலை, அப்போ உண்ட தகுதிக்காக அவங்க கொடுக்கல, இன்னசென்ட். கல்லாத எளியோரின் உள்ளமுனதாலயமோ, கற்றாரை நான் வேண்டேன். என்ன அர்த்தம்டா, உடைய தலைக்கணம் கூடுதே ஒழிய பணிவு வரல. ஆனால் என்னது, அது பகவதியில் வருது. வித்யா வினய சம்பன்னும் முன்னாடி இதாக இருக்காது. இது அங்கே முருகான் சுவாமி அவர் உடல் இல்லை. இப்போ அவர் இங்கே ராயல் காலேஜில் படிச்சு, அவங்களோட அப்பா இங்கே இந்தியன் எம்பாசிடர். இங்கிலீஷ் பறக்கும், ஹிந்தியும் அப்படி, தமிழும் அப்படி. அப்போ அவரை குருநா சுவாமி கிருஷ்ணாஞ்சூரர் கூப்பிட்டு, சாமிஜி வித்யா வினய சம்பன்னும் என்ன அர்த்தம்டா, உனக்கு அறிவு இருந்தால் படிப்பு இருந்தால் பணிவு காட்டும். அது இல்லைண்டா, அது படிப்பு இல்லை, தகவல். பியூட்டிஃபுல். அப்போ எனக்கு இன்னொன்று, இப்போ அந்த குருநா இவர் பணிவு கண்டபடியாக கூப்பிட்டு சொன்னார். இவங்கள்ட்ட சொல்ல முடியுமா? இன்னும் சரியான பயம். நிறைய மகான்கள் என்னையோட தெரியுமா சொன்னார், அவர் கவலைப்படுவார். அவரை நான் என்ன புண்படுத்துகிறேன், இது உண்மையை சொன்னால் உடம்பெல்லாம் புண்ணும். என்ன உண்மையை சொல்ல முடியாமல் இருக்குது. நீ ஒத்துக்கொள்றது பதிலாக கவலைப்பட்டு சாமியார் அண்டைக்கு அண்டைக்கு நான் என்ன சாமி அண்டைக்கு கோவம் வந்துட்டு இப்படி என்ன கோவனாலும் கோவிக்கிறேன் நான். அதுக்கு பிறகு